அட்வொகேட் ஆணையர்களுக்கு வணக்கம். பொருள்மியம் என்பதன் பொருள் என்ன? பொருள்தான் பொருள்மியம். பொருளும் உண்மையும் எது சமநிகராக இருக்கிறதோ அதை நாங்கள் பொருண்மியம் என்போம். சமூகத்துக்கு ஏன் அது தேவை? இதை நன்றாக உணர்ந்து இந்த எமது நிகழ்ச்சி தொடரை நாங்கள் அது சார்ந்த பொருளாதார சிந்தனையோடு வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நிலையான பொருளாதாரத்தினுடைய தனித்துவம் சரியான முறையில் சரியான பொருண்மியத்தோடு எமது நேயர்களை சென்றடைய வேண்டும் என்ற ஆதங்கம் ஒவ்வொரு நிகழ்ச்சியினுடைய உட்பொருளாகவும் வருகிறது. அந்த உட்பொருளிலே இன்று நாங்கள் சேர்த்து கொண்ட ஒரு சுவையான விடயம் என்னவென்றால் கல்வி. புதிய கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக இன்று இலங்கை முழுவதுமாக பரந்த பேச்சுக்கள் இருக்கின்றன. இந்த பரந்த பேச்சுக்கள் சார்ந்த உள்ளடக்கங்களை ஆழமாக நாங்கள் விவாதிப்பதற்காக, அதான் சரியான சொற்பதம், ஆழமாக விவாதிப்பதற்காக நாங்கள் இன்று இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ஜேடி கரம்டீன் அவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம் பேராசிரியரே. முதலிலே நாங்கள் பெருமிதத்தோடு கூற வேண்டும், ஒரு பேராசிரியர் என்பதற்கு ஒரு வயதெல்லை இருக்கின்றது. அந்த வயதெல்லையே தகர்த்தறிந்த ஒரு இளம் ஒரு புரட்சியாளர் என்றுதான் நாங்கள் எங்கள் பேராசிரியரை அழைக்க வேண்டும். ஆகவே இந்த கல்வித்துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான உங்களது பயணம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விவரிங்களே. உண்மையாக கல்வித்துறைக்கு நான் வந்தது இந்த நாட்டின் இலவச கல்வியின் ஒரு முதலீடு தான். எனது பெற்றோர் ஆசிரியர்கள், எனது குடும்பத்தில் பலர் ஆசிரியர்கள். நான் ஒரு ஆசிரியராகவே எனது பயணத்தை தொடர்ந்தேன். அதுவே எனக்கு ஒரு விரிவுரையாளராக ஆவதற்கான சந்தர்ப்பமும் கிடைத்தது. அந்த வகையில் இது எனது ஆரம்பகால ஆசையாக இருக்கவில்லை. ஏதோ இந்த நாட்டில் உள்ள அந்த முறைமைக்கேற்ப ஒரு தொடர் பயணமாகவே இது இருக்கின்றது. நதிமேல் விழுந்த சருகு போல் ஓடி சென்று எங்கே செய்கிறப்போ அங்கே நாங்கள் செய்கிறோம். பேராசிரியரே, இப்போ சாதாரணமாக இலங்கையை பொறுத்த மட்டிலே நாம் உண்மையிலேயே மைனாரிட்டிஸ் என்றப்படுகிற சிறுபான்மையின தொகுதியைச் சேர்ந்தவர்கள். நமக்கு பிரதேசம் சார்ந்த சூழல் இவை அனைத்தும் உலகத்தை இருக்கின்றன. நீங்கள் உங்கள் கல்வித்துறையை சார்ந்து தொடர்ந்து மேலே வரும்போது உங்களுக்கு இந்த சமூகம் சார்ந்த சவால்கள் இருந்தனவா? அதை நீங்கள் தாண்டினீர்கள் என்று நினைக்கிறீர்களா? உண்மையாக முதலாவது விடயம், அனைவருக்குமான கல்வியில் நானும் பங்கு கொண்டேன். பொதுவான விடயங்களில் எந்தவித சவால்களையும் நான் காணவில்லை. இந்த முறைமையில் சவால்களை காணவில்லை. ஆனாலும் சிறுபான்மை என்று வருகின்ற போது உலகத்தில் இருக்கின்ற எவருமே, அதில் குறிப்பாக இந்த 3ஆம் மண்டல நாடுகளில் இந்த சிறுபான்மையினருக்கான சில சவால்கள் இருக்கின்றன. அந்த சவால்களை தாண்டித்தான் வந்திருக்கின்றேன். அந்த சவால்களை மேலும் நான் ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கின்றேன், முகம் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். ஏனெனில் அந்த இலங்கையை பொறுத்தவரையில் ஒரு மேற்கத்திய நாட்டில் இருக்கின்ற அந்த மைண்ட் செட் இன்னும் வரவில்லை. இலங்கையில் இன்னும் மொழி ரீதியாக, இன ரீதியாக பார்க்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. பல்கலைக்கழக மட்டங்களில் அது குறைவாகத்தான் இருக்கின்றது. ஏனைய இடங்களை பார்க்கின்ற போது பல்கலைக்கழக மட்டங்களில் அந்த வேறுபாடு குறைவாகவே காணப்படுகின்றது. அதில் எனக்கு ஒரு சிறு சந்தேகம், நாங்கள் இப்படி ஆரம்பித்து கொண்டு போவது நல்லா இருக்குமென்னு நினைக்கிறேன். என்னென்னா, இப்போ கல்வி அறிவு, நாங்கள் அறிவு சார்ந்த சமூகத்தை விருத்தி செய்வதற்கு கல்வியை புகுத்துகிறோம். உண்மையிலேயே கல்வி சார்ந்த சமூகத்தும் அறிவு சார்ந்த துறையோடு செல்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கா? இல்லாட்டி இன்னும் அது சவாலான சம்பவமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியல? கல்வி சமூகம் அல்லது அறிவு சார்ந்த சமூகம்க்கும் நாங்கள் பார்க்கின்ற போது எவ்வளவுதான் இந்த கல்வியினூடாக நாங்கள் அறிவை கொடுத்தாலும் இலங்கையில் இருக்கின்ற அந்த கலாச்சாரம், மல்டி கல்ச்சர்னு நாங்கள் சொல்லும் பல்கலாசாரம், இன்னும் அந்த பார்வை, அந்த வேறுபாடு, அந்த விடயம் இந்த கல்வியினூடாக மாற்றப்பட வேண்டும். அனைவரும் சமமானவர்கள், அனைவருக்கும் பொதுவான விதிகள் என்ற அது சட்டத்தில் இருந்தாலும், ஆனால் சமூகத்துக்குள் நாங்கள் செல்கின்ற போது அந்த சில கலாச்சாரங்கள், வித்தியாசமான கலாச்சாரங்கள் காணப்படுகின்றன. பெரும்பான்மை சார்ந்த கலாச்சாரமாக இருக்கலாம், சிறுபான்மை, அவ்வகையான தாக்கங்கள் இருக்கவே செய்கின்றது. எனவே ஒரு 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 முழுமையான மாற்றம் ஒன்று தேவைப்படுகின்றது இவ்விடத்திலே.
நீங்கள் கல்வி சீர்திருத்தம் அல்லது கல்வி கொள்கை சார்ந்த டீச்சிங் ஆசிரிய முறையைத்தான் நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையிலே. நீங்கள் பயிற்று கொடுப்பது கல்வி கொள்கை சார்ந்த விடயங்கள் சமூகவியலிலே. இதற்குள் நீங்கள் செல்வதற்கு காரணம் என்ன சார்? அதாவது கல்வி சமூகவியலிலே நாங்கள் இன்று இந்த இந்த எங்களது பாரம்பரியமாகவே இந்த கல்வி புகட்டுகின்ற தன்மை தான் காணப்படுகின்றது. அதனை நாங்கள் மாற்ற வேண்டிய தேவையும் இருக்கின்றது. கல்வியை நாங்கள் இலகுபடுத்துதல், அதாவது ஃபெசிலிட்டேட் பண்ணுதல் என்ற அந்த பாதையின் பால் எமது வகைபாகத்தினை நாங்கள் மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது நாங்கள் வெறுமனே ஒரு நாலேஜை அவர்களுக்கு கொடுக்காமல், அவர்களுக்கு நாங்கள் அறிவை தேடி கற்றுக்கொள்கின்ற அளவில் மாணவர்களுக்கான கல்வியை கொடுக்க வேண்டிய ஒரு காலம் உருவாகி இருக்கின்றது. அப்படி கொடுக்கிறதா இருந்தால் நீங்கள் எதிர்பார்க்க மிகப்பெரிய சவால் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாக அதனை கொடுப்பதில் எதிர்பார்க்கின்ற சவால்கள் என்று சொல்கின்ற போது, குறிப்பாக ஆசிரியர்கள் முதலாவது அதற்கான பூர்ணமான பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். பயிற்சி அளிக்கப்பட்டாலும் அவர்களே அதனை அதனை நடைமுறை ரீதியில் வகுப்பறையில் அவர்கள் அந்த ஆசிரியர் மையத்துக்கு புறம்பாக மாணவர் மையத்தை நோக்கியதாக அவர்களது கற்பித்தல் பணி இருக்க வேண்டும். அவர்கள் மைண்ட் செட்டாக அவர்கள் ரெடியாக வேண்டும். குறிப்பிட்ட பாடசாலை சூழல் அதற்கான வசதிகளை எடுத்துக் கொடுத்தல் வேண்டும். மாணவர்களும் ஆசிரியர்களிலிருந்து முழுமையாக தங்கி நிற்பதிலிருந்து ஆசிரியர்கள் தனக்கு வழிகாட்டுவார். அதாவது நாங்கள் சொல்லுவோம் செல்ஃப் ரெகுலேட்டட் லேர்னிங், சுயமாக கற்றல், அவற்றுக்கு பழக்கப்பட வேண்டும் மாணவர்கள். அதனை நோக்கி ஆசிரியர்கள் மாணவர்கள் வழிநடாத்தி செல்ல வேண்டும். அப்போதுதான் அந்த நிலைமை மாறும் என்று நான் நினைக்கின்றேன். நியூ எஜுகேஷன் பாலிசி ஃப்ரேம்வொர்க், அதாவது புதிய கல்வி கொள்கை சீரமைப்பு, இதிலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற உடனடியாக மாற்றம் செய்ய வேண்டிய செயற்பாடு என்னன்னு நினைக்கிறீங்க? உடனடியாக நாங்கள் பார்க்கின்ற விடயம், இன்று எங்களுக்கு தெரியும் உலகம் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு, அதாவது கல்வி ரீதியில் நீங்கள் சொன்னீர்கள் நாலேஜ் பேஸ்ட் சொசைட்டி என்று, நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி, நாலேஜ் எக்ஸ்ப்ளோரேஷன், அதாவது அறிவு மைய சமூகம், அறிவு மைய பொருளாதாரம், அறிவின் பெரு வெடிப்பு என்று மிக வேகமாக இன்றைய உலகம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அறிவு என்பது 2 மடங்காவதுக்கு எடுக்கிற காலம் 1900களில் பல வருட காலங்கள், 100 வருடங்களுக்கு மேல் எடுத்தது. இப்பொழுது அறிவு என்பது மிக ஒரு குறிப்பிட்ட சில நாட்களில் அறிவு இரட்டிப்பாக மாறுகின்றது. இது மேற்கத்திய நாடுகளில் இந்த போக்கு இருக்க, மாணவர்களும் ஏற்றால் போல், அதாவது அதுக்கேற்றால் போல் தயார்படுத்தப்படுகின்றார்கள். அதாவது இந்த நவீன உலகத்தின் சவால்களுக்கு முகம் கொடுத்து வாழக்கூடிய ஒரு சமூகத்தினை மேற்கத்தியம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நவீன கால வேலை உலகுக்கு தயார்படுத்துகின்ற வகையில் மாணவர்களை மேற்கத்தியம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. எமது நாட்டில் கல்வியின் பல குறிக்கோள்கள் இருந்தாலும் மிக முக்கியமான குறிக்கோள், ஒரு மனிதனுக்கு அவன் கல்வியை பெற்ற பின் அது ஒரு முதலீடாகவும் பார்க்க வேண்டும். முதலீடாக மட்டுமல்ல, முதலீடாகவும் பார்க்க வேண்டும். அந்த கல்வியை பெற்ற பின் 13 வருடங்கள் அல்லது பல்கலைக்கழக கல்வி எல்லாம் சேர்த்து அவன் என்ன வகையான தொழிலை பெற்றுக்கொள்கிறான், அந்த தொழிலுக்கான ஊதியம் என்ன? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இலங்கையில் பல பட்டதாரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் தொழில் இல்லாமல் இருக்கிறார்கள் பலர். இன்னும் சிலர் தொழில் இருந்தும் அவர்களுக்குரிய சம்பளம் மிகவும் குறைவாக காணப்படுகிறது. இது ஒரு சந்தையை சரிவர புரிந்து கொள்ளாத ஒரு கல்வி முறையால் ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்று உங்களுக்கு தோணவில்லையா சார்? நிச்சயமாக இலங்கை நாடு இந்த இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்படுகின்ற இந்த பாலிசி ஃப்ரேம்வொர்க்கு முன்பு இதனை நாங்கள் பார்ப்போம். இதுவரையும் நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி திட்டங்கள் சரியாக இருந்தாலும் சரியான முறையில் நடைமுறைப்படுத்தாததன் காரணமாக, அல்லது சரியான கொள்கைகள் வராததன் காரணமாக, இந்த நவீன உலகின் நவீன உலகின் வேலை உலகு எதிர்பார்க்கின்ற திறனுள்ள மாணவர்களை அல்லது மனிதர்களை உருவாக்க தவறிவிட்டது. உதாரணமாக எங்களுக்கு தெரியும், இலங்கை மாணவர்களை பொறுத்தவரையில், இலங்கை பட்டதாரிகளை பொறுத்தவரையில் பெரும்பாலும் பட்டதாரிகளை பொறுத்தவரையில் அவர்கள் அறிவுள்ளவர்களாக இருக்கிறார்கள். உண்மை. எழுத வாசிக்க தெரிந்த
நாங்கள் லிட்ரஸி ரேட்டை பார்க்குற நேரம் 90க்கு மேலே. ஆனால் இங்கே ஒரு 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 விடயம் இருக்கின்றது. எளிதாக வாசிக்க தெரிந்து 90% மேலான மாணவர்கள் அல்லது மனிதர் சமூகம் இருந்தாலும் ஏன் எமது நாடு இவ்வகையான ஒரு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்தது? ஏன்? ஏனெனில் அறிவுள்ளவர்கள் என்ற நேரம் நாங்கள் பார்க்கிறோம், அவர்கள் எழுத வாசிக்க தெரிந்தவர்கள் மட்டும். நாங்கள் பல எங்களது மாணவர்கள், எங்களது பட்டதாரிகள் அதாவது பாடங்களின் குறிப்பிட்ட பாடங்களின் கண்டென்ட்னு சொல்லுவோம் நாங்கள். உள்ளடக்கத்தினை அப்படியே என்ன செய்கிறார்கள்? மனனம் செய்கிறார்கள். ஆனால் அறிவுள்ளவர்களை உருவாக்கிய இந்த நாடு அறிவு ஆற்றல் உள்ளவர்களை உருவாக்க கேட்கவே அந்த கேள்விக்கான விடை அப்படி இருந்தது. அறிவு ஆற்றல் என்பதும் அறிவார்ந்தது என்பதற்குமான இடைவெளி. 70 காலகட்டத்திலே இலங்கை இந்த தன்சானியாவினுடைய கல்விக் கொள்கையை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது தன்சானியாவை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் வளப்பற்றாக்குறை கொண்ட நாடு, கல்வித்துறையிலே சடுதியான முன்னேற்றம் அடைகிறது, ஆகவே இந்த மாதிரியை நாங்கள் கை கொண்டால் வெற்றி பெறலாம் என்று. ஆனால் இன்று 2025 உலகத்தினுடைய தலை சிறந்த நிறுவனங்களுள்ள தலைமை பதவிகள் எல்லாம் இந்த தெற்காசிய பிராந்தியத்திலே கற்றுக்கற்றவர்கள் தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் உண்மையை சொல்ல போனால் உலகத்தின் சகல நிறுவனங்களிலிருந்து உச்சகட்ட செயற்பாடுகளை செய்ய வல்லமை படைத்தவர்களை அவர்கள் அங்கே எங்கள் இந்த பேசனுக்கு தான் தேடிட்டு இருக்கிறார்கள். இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலே தான். அப்படி தேடும்போது இலங்கையினுடைய இந்த கல்வி முறை இன்னும் பழமையாக இருப்பது எவ்வளவு தூரம் உசிதம் என்று நினைக்கிறீர்கள் டாக்டர்? இது இப்போ நாங்கள் இன்னும் அறிவாற்றல் சார்ந்த ஒரு சந்தப்பரப்புக்கு அனுப்ப வேண்டிய மாணவர்களை எல்லாம் நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்போ இப்போ நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் தருணம் கூட காலம் அதிகம் கடந்து விட்டதுன்னு உங்களுக்கு புரியவில்லையா? உண்மை, பேருண்மை. அதாவது நாங்கள் 2040ஆம் ஆண்டு எவ்வகையான தொழில்கள் இருக்கும் என்ற ஒரு ஆய்வுக்கு சென்று அந்த தொழில்களுக்கு தேவையான மனிதர்களை உருவாக்க வேண்டும். அதன் அர்த்தம் எங்களுக்கு தெரியாது இந்த மாணவர்களை இதுக்கு நாங்கள் உருவாக்குகின்றோம் என்று சொல்லி. இப்போ நீங்கள் சொல்லும்போது பேராசிரியர், இப்போ இந்த கோவிட்டுக்கு பிற்பாடு வந்த இந்த எக்கனாமிக்கல் சேஞ்சஸ், அதாவது நிதியியல் அல்லது பொருளாதார மாற்றம் பெரிய ஒரு இடைவெளி எழுச்சியை எழுப்பியிருக்கிறது. இதற்கு முன்னர் இந்த கல்வி கேட்டால் இந்த தொழில்தான் என்ற ஒரு அமைப்பு முறைகளே இருந்தது. இன்றைக்கு அடுத்த சந்ததியினுடைய அமைப்பு முறையே வித்தியாசப்படப்படுகிறது. அதை நாங்கள் இதை பற்றி இன்னும் நீண்ட நேரம் போகும்போது இதை பற்றி நாங்கள் பேசலாம். அப்போ இப்படி பெரும் மாற்றம் வந்து விட்டது. இப்போ ஒரு சடுதியாக ஒரு 3 மாதம் ஒரு உலகம் இயங்காமல் இருந்தால் எப்படி தங்களை நிலைத்திருக்கும் தன்மைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அடுத்த சந்ததி யோசிக்க தொடங்கி செயற்பட்டு கொண்டிருக்கு. இதுதான் இந்த யதார்த்தம். இந்த யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்வோம். இந்த யதார்த்தத்துக்கு நாங்கள் போகிறதா இருந்தால் எப்படி எங்களுடைய இந்த வகுப்பறைகள் இருக்க வேண்டும்? இப்போது பாருங்கள் சார், நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம், கல்வியை கொடுத்து உச்சகட்ட கல்வி தகமையோடு ஒருத்தர் வெளிப்படுத்துகிறோம். நாங்கள் பேசி கொண்டிருந்தது என்ன? தகமையோடு ஆக்கள் இருக்கணும். ஆனால் அவே இலங்கையின் வேலை வாய்ப்பு துறைக்கும் இலங்கையின் பொருளாதாரத்துக்கும் அவே நேரடியாக இணைக்கப்படுகிறார்களா? நாங்கள் எல்லாரும் பெரிய இடைவெளியை வச்சுருக்கிறோம். இது ஒரு கேள்வி. அதான் இன்றைக்கு மிக முக்கியம். மறுபக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சின்ன வயதிலிருந்தே ஏற்றுக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், அதன் முறையில் அமுல்படுத்துதல் போன்ற ஜப்பான், ஃபின்லாந்து போன்ற நாடுகள் செய்விக்கின்ற கல்வி முறைகள் இன்று உலகத்தின் இந்த தக்கன பிழைத்தலில் நல்ல அழகாக ஒட்டிக்கொள்ளுது. அப்போ இப்போ எங்களுக்கு முற்றுமுழுதாக மாற்ற வேண்டிய, நாங்கள் சொல்லப்போனால் இந்த வகுப்பறையை நாங்கள் எப்படி பார்க்கணும்? வகுப்பறை உண்மையாக அந்த வகுப்பறைக்கு நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற விடயம் மேலிருந்து திட்டமிட்டு வர வேண்டிய விஷயம். ஆனால் கீழிருந்து அதுக்கான ஆலோசனைகள் பெறப்பட வேண்டும். ரைட்? அப்போ நீங்கள் சொல்கின்ற மாதிரி இந்த வகுப்பறை என்பது இன்றைக்கு டிஜிட்டல் கிளாஸ் ரூம். நீங்கள் ஃபின்லாந்து, ஜப்பான், ஆஸ்திரேலியா, சைனாவில் ஒரு வகுப்பறையை நான் வீடியோவினூடாக அவதானித்தேன். அவர்களது நெற்றியில் ஒரு கெஜெட் இருக்கும். மாணவர்கள் எல்லா மாணவர்களுடையும் தலையில் அது இருக்கும். ஆசிரியரிடம் பொதுவான அந்த கணினி இயந்திரம் காணப்படும். ஒவ்வொரு மாணவர்களதின் திங்கிங் ப்ராசஸை அவர் அந்த டிஜிட்டல் உபகரணத்தினூடாக கவனிப்பார். ரைட்? எல்லாம் டிஜிட்டல் மயமாக இருக்கின்றது. மாணவர்களோட கற்றல் வேறுபாடுன்னு சொல்லுவோம், மாணவர்களோட லேர்னிங் நீட்ஸ்ன்னு நாங்கள் சொல்லுவோம், கற்றல் தேவை என்று சொல்லுவோம்.
இவை அனைத்தும் இன்று டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாணவருக்கும் கணினி இருக்கும், இன்டர்நெட் வசதி இருக்கும், ரைட்? இப்படியான ஒரு வகையான இப்ப நாங்கள் மேற்கத்திய நாடுகளது இந்த கல்வி திட்டங்களை அல்லது வளர்ந்து வருகின்ற அந்த கல்வி திட்டங்களை நடைமுறைப்படுத்தச் செல்லுகின்ற போது, நீங்கள் சொல்லுகின்றது போல கடைசியாக நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ற இடம் வகுப்பறை. அந்த வகுப்பறையில் அந்த வசதிகளும் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த திட்டங்கள் வெற்றியளிக்கும். அத்தனையும் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். அது செயற்படுகின்ற முறை பிழையா இருந்தால் சரியாக இருக்கும். அதாவது ஆசிரியர்களும் அந்த 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 முறைமைகளை வகுப்பறையில் சரியான முறையில் செயற்படுத்துகின்ற அளவுக்கு அவர்களும் பயிற்றப்பட வேண்டும். அதற்கான வள்ளுவர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி என்னிடம் இருக்கின்றது. இப்போது நாங்கள் நினைக்கிறோம் சார், அப்ளிகேஷன்ஸ், அதாவது அமுல்படுத்துகின்ற முறைமை. அங்கே இப்போ நான் ஒரு காலகட்டத்தில் ஆசிரியர்கள் வந்து கணினிக்கு மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் பெரிய அளவில் பேசினோம். இன்றைய ஆசிரியர்கள் பயிற்றப்பட்டுட்டார்கள். இன்றைக்கு இந்த கோவிட்டுக்கு பிறகு இலங்கையில் இருக்கிற குக்கிராமத்தில் இருக்கிற ஆசிரியர்கள் கூட குழந்தைகளுக்கு என்ன ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக கற்பித்து கொடுக்கும் முறைக்கு மாற்றி அமைத்துட்டார்கள். ஆனால் கற்பித்து கொடுக்குற செயற்பாட்டில் எல்லாரும் மாறுறாங்க. கற்பித்து கொடுக்குற உளவியல் பாங்கில் நாங்கள் சரியான நிலையில் இருக்கிறோமா, அடிப்படை சரியாக இருக்கா என்ற கேள்வி இனி அதுதான் மிக முக்கியமான கேள்வி. இந்த செயற்பாட்டில் கொடுக்குற உளவியல் இது ஒரு பெரிய சவாலாக தெரியலையா சார்? உண்மையாக முதலாவது நான் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றேன். ஆசிரியர்கள் பல வகையான கணினி பயிற்சிகளை பெற்றிருக்கிறார்கள். நீங்கள் சொல்கின்றது போல ஆசிரியர்கள் இன்று கணினியையும் மொபைல் ஃபோனையும் ஜூம் அல்லது கூகுள் மீட்டுக்கு பயன்படுத்துகிறார்கள். இதுக்கு மேலாக நீங்கள் கேட்க வருகின்ற அந்த கேள்விக்கான டீப்பாக சொல்கின்ற போது, இன்று ஆசிரியர்கள் உதாரணமாக விஞ்ஞான பாடத்தை விஞ்ஞான ஆசிரியர்கள் எவ்வாறு இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பிப்பது என்பது ஒரு தனியான கலை. அதே மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர், அதாவது டீச்சிங் எய்ட்ஸ் அல்ல என்று நாங்கள் சொல்லுவோம், அதில் வார ஒரு விடயம்தான். அதற்காக வேண்டிய ஒரு மாடல் ஒன்றே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. டெக்னாலஜிக்கல் பெடகோஜிக்கல் கண்டென்ட் நாலேஜ், அதாவது டெக்னாலஜிக்கல் தொழில்நுட்ப கற்பித்தல் மற்றும் உள்ளடக்க அறிவு. இது ஒரு ஹைபிரிட் என்று நாங்கள் சொல்லலாம். ஒரு ஆசிரியருக்கு தொழில்நுட்ப அறிவு மட்டும் போதாது, அந்த தொழில்நுட்பத்தை குறிப்பிட்ட பாடத்தை எப்படி கற்பிப்பது, அந்த பாடத்தின் உள்ளடக்கத்தை எவ்வாறு கற்பிப்பது, இதுக்கு மேலாக இன்னும் ஒரு விடயம் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும். நாங்கள் ஏஐ பயன்படுத்துகின்றோம். ஏஐயை எப்படி கற்பித்தல் பயன்படுத்துகின்றது? அது பல வகையான ஏஐ டூல்ஸ் காணப்படுகின்றன. ஒவ்வொரு ஏஐ டூல்ஸையும் வித்தியாசமான ஏஐ டூல்ஸ் இந்த கற்பித்தலின் ஒவ்வொரு படிக்கும் பயன்படுத்தலாம். உதாரணமாக சொல்கின்றேன், மாணவர்களை நாங்கள் கணிப்பீடு செய்கின்ற போது அசஸ்மெண்ட் சொல்லுவோம், அதுக்கு சோக்ரட்டிவ் என்ற ஏஐ டூல் காணப்படுகின்றது. இது சம்பந்தமான இதை படிக்க வேண்டும் என்ற அந்த உளவியல் தேவை ஆசிரியரிடம் வர வேண்டும். அதற்கான பொருளாதார ரீதியான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும். இவ்வாறு இன்று கற்பித்தல் என்பது மிகவும் ஒரு பரவலான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. இது இன்னும் எதிர்கால, ஆனால் இன்றைய மாணவர்கள் மிக வேகமாக இருக்கிறார்கள் எங்களை விட. நீங்கள் சொல்லும்போது தான் சார் இப்போ தெரிகிறது, இப்போ இந்த எக்ஸாமினேஷன் பரீட்சைகள் என்பது இந்த உளவியலோடு அதிகம் தொடர்புடையது. இதுக்கு வேறு யாரும் உதாரணம் இல்லை, நான் உதாரணம். இப்போ நீங்கள் பேச விடுறீங்க, எல்லாம் பேசுகிறது, பரீட்சைக்கு விட்டீங்கன்னா ஒரு பயம் வரும். அந்த பயம் சிறு வயதிலிருந்து எழுந்த மாணவம் வருது. இலங்கை இப்போ நீங்கள் இந்த கல்வித்துறையோடு இருக்கிறவர்கள் குழந்தைகள் எல்லோரையும் பார்த்துருப்பீர்கள், பல்கலைக்கழகத்திலையும் பார்த்துருப்பீர்கள். எல்லா இடத்துலையும் இயல்பாக இருக்கிறவர்களுக்கு இந்த பரீட்சைகள்னு வந்தோன்னா ஒரு விதமான உளத்தயக்கம். இது உளவியலில் பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. மிகச்சிறந்த ஆற்றுமை மிக்கவர்கள் கூட, இந்த அறிவாற்றலாக வெளிவர வர்றவர்கள் கூட இந்த பரீட்சைகளுக்கு முகம் கொடுக்கறதுலே மிகப்பெரிய ஒரு தயக்கத்தை எதிர்கொள்கிறார்கள். இப்போ ஏனைய நாடுகளிலே, குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி மேலத்திய நாடுகளில் இந்த மதிப்பீட்டு முறையின் பரிமாற்றங்கள் பாரிய அளவிலே கடந்த 5 தசாப்தங்களாக பேசப்பட்டு மாற்றமடைந்திருக்கிறது. நாங்கள் இன்னும் பரீட்சைகள் சார்ந்து தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்று பரீட்சைகள் தான் நாங்கள் எங்களோட நிலையை பேசிக்கொண்டிருக்கிறோம், எங்கள் தகமையை பேசிக்கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு உதிசம்! அதாவது இந்த உளவியல் என்று பேசுகிறோம், கற்பியல் என்று பேசுகிறோம். பரீட்சை இதுக்கு சரியான ஒரு தீர்வுன்னு நினைக்கிறீர்களா மதிப்பீட்டுக்கு? உண்மையாக நாங்கள் கிரெடென்ஷியல் என்று சொல்கின்றோம். அதாவது மாணவர்களை நாங்கள் கணிப்பிடணும், மதிப்பிடணும். அதில் 2 விஷயம் இருக்கின்றது. 1 கணிப்பீடு, 2 மதிப்பீடு.
இப்போ இருக்கின்ற இந்த கிரேட் 5 ஓ லெவல் ஏ லெவல் மிகவும் ஒரு ஒரு எக்ஸாமினேஷன் ஓரியன்ட் தான் அது. அதாவது போட்டி மிக்கதாக காணப்படுகின்றது. அனைத்து மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகம் செல்ல முடியாது. ஆனால் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்ற புதிய இந்த ஃப்ரேம்வொர்க்கில் இவர்கள் 170% ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், அதாவது கணிப்பீடு, 30% சமட்டிவ் மதிப்பீடு. நீங்கள் சொல்கின்ற அந்த உளவியல் பாரத்தை, அதாவது ஒரு பயத்தை குறைக்கின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்த இருக்கிறார். நீங்கள் அழகாக எனக்கு பதில் கொடுக்கும் போதே இன்னொன்றை விட்டுக் கொடுக்காமல் பேசுகிறீர்கள். இது நேயர்களுக்கு விளங்க வேண்டும். ஒன்று அதை குறைப்பது, இன்னொன்றது விருத்தியான சிறப்பான ஒரு மாணவன் இனம் காண வேண்டிய ஒரு மிக முக்கிய தேவையும் கல்வி சமூகத்துக்கு இருக்கிறது. அது கட்டாயமாக மதிப்பீடுகள் மூலமாகத்தான் செயற்பட வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த துறை சார்ந்த விற்பனர்களை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்ப இந்த இரண்டும் இருக்க வேண்டும் என்ற தேவை அங்கே இருக்கிறது. அதாவது நாங்கள் இந்த கணிப்பீடு மதிப்பீட்டினை நீங்கள் சொன்னது போல மிகவும் எக்ஸ்பர்ட்டானவர்களை, மிகவும் அந்த குறிப்பிட்ட துறையில் இன்டெலிஜென்டானவர்களை கண்டுபிடிப்பதாக இருக்க வேண்டும். அதே நேரம் சிலரை ஒதுக்குவதாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவையான துறையில் ஆற்றலை அதிகரிக்கும் முறையாக இருக்க வேண்டும். அல்லது அவர்களுக்கு வேறொரு துறை இருக்கும். உதாரணமாக ஒருவன் மொழியில், தமிழ் மொழியில் குறைந்த புள்ளி இருக்கிறான். ஆனால் எங்களுக்கு தெரியும் அவன் மிகவும் ஆற்றலுள்ளவனாக இருக்கிறான் கணித பாடத்தில். அவனை அந்த பாடத்தில், அந்த துறையில் அவன் என்ன செய்யலாம். அதுக்கும் அடுத்ததாக வெறுமனே இந்த அகாடமிக் ஸ்ட்ரீமைக்கு பதிலாக இன்றைய இந்த அரசு செய்யப்படுகின்ற இன்னும் ஒரு வேலை வொகேஷனல் எஜுகேஷன், இரண்டையும் சமமாக பார்க்கின்றது. இதுக்கு முன்பு இருந்தது எப்படின்னு சொன்னால் அகாடமிக் ஃபீல்ட், அதாவது நாங்கள் பல்கலைக்கழக கல்வி என்று சொல்கின்றோமே, ஆர்ட்ஸ், காமர்ஸ், சயின்ஸ், மேக்ஸ், இந்த பாடங்களில் சித்தி எய்தாதவர்கள், அதாவது அல்லது இந்த பாடங்களில் ஃபெயில் ஆகின்றவர்கள் தான் வொகேஷனல் எஜுகேஷனுக்கு செல்வார்கள். ஆனால் இன்றைய இந்த ஃப்ரேம்வொர்க்கில் இரண்டுக்கும் சமமான அந்தஸ்து. அதாவது அவர் ஃபெயிலானவர்கள் அல்ல, அவருக்கு நேரடியாகவே 9ஆம் ஆண்டில் வொகேஷனல் எஜுகேஷனுக்கு செல்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. அப்போ எங்களுக்கும் ஒரு இதனை ஜனாதிபதி கூட சொன்னார் இன்று. அதாவது எங்களுக்கு தெரியும் வைத்தியத்துறைக்கு மிகவும் சொப்பமானவர்களைத்தான் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்கிறோம். ஆனால் அதிகமான மாணவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அது அநியாயம். அப்போ அதில் மிகவும் கூடுதலாக டீப்பாக அல்லது மிகவும் கூடுதலான புள்ளிகளை பெறுகின்ற மாணவர்கள் வைத்தியத்துறைக்கு செல்ல ஏனையவர்கள் அவர்களது அப்போ அதுக்கு அவங்கள நாங்கள் வேற துறைக்கு என்ன செய்யலாம், அவர்களது இன்ட்ரெஸ்ட்டை பார்த்து, அவர்களோட எபிலிட்டியை பார்த்து, அவர்களது சந்தர்ப்பத்தை பார்த்து அனுப்பலாம். இலங்கையை பொறுத்த மட்டிலே மாகாண முறையிலான பாடசாலை, தேசிய பாடசாலை என்ற இரு திட்டங்கள் இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உண்மையாக அப்படி இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமமான கல்வி வழங்கப்படுவதன் பொருள் என்ன? அது ஏதோ ஒன்று மாகாணமாக இருக்கணும் அல்லது தேசிய ரீதியாக இருக்கணும். ஏனெனில் தேசிய பாடசாலைக்கான கூடுதலான வளங்கள் வழங்கப்படுகின்ற ஒரு தன்மை காணப்படுகின்றது. என்னை பொறுத்தவரையில் அங்கே வளங்கள் நேரம் மனித வளம், பொருளாக இல்லை மாகாண ரீதியான பாடசாலைகளுக்கு ஒரு ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற நேரம் சில வளங்கள் குறைவாக தான் இருக்கின்றதை நான் பார்க்கிறேன். எனக்கு நடுநிலைன்னு சொல்லப்படுற ஒரு சொல்லிலே எனக்கு அவ்வளோ பெரிய உடன்பாடு இல்லை சார். அதாவது ஒருவரை பார்க்க வைத்ததல்ல, அவ்வளவு பேரையுமே சரியான அளவோடு பார்க்க வைக்கிறது தான் நடுநிலைமை என்பது இருக்கு. இங்கே பொருளாதாரம் இந்த நடுநிலைமை சீர்குலைக்கிறது. மதம், இனம் சார்ந்த செயற்பாடுகள் நடுநிலை குலைக்கிறது. இந்த மாதிரியான நாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒத்துக்கொள்ள தான் வேணும். ஆனால் ஆரம்பத்தில் இருந்த கிராமிய பாடசாலை மாணவர்களை உழைப்பதற்கு தான் இந்த முதல்ல கனிஷ்ட பாடசாலை, பின்னர் ஓலெவல்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய உயர்தர சாதாரண தர பாடசாலை, அதுக்கு பிறகு சென்ட்ரல் காலேஜ்னு உண்டு, அதுக்கு பிறகு பெரிய தேசிய கல்லூரின்னு இருந்தது. இதை இவ்வளவு காலம் நாங்கள் இழுத்து கொண்டு வர இந்த சிஸ்டத்தை ஒரு காலகட்டத்தில் 60-70 காலகட்டத்தில் இந்த அமைப்பை கொண்டு வந்தது உண்மையிலேயே எல்லா மாணவரையும் இந்த கல்விக்கு கொண்டு வரதுக்கு இலவசத்துக்கு, இது நியாயம். ஆனால் அதை இவ்வளவு காலம் நாங்கள் நீட்சி பெற வச்சிருந்தது என்பது ஒரு பெரிய துரோகம் என்று நீங்கள் நினைக்கலையா சார்? அது உடனடியாக மாற்றியெடுக்கப்பட வேண்டும் அல்லவா? ஏற்கனவே பலர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் வாழ்க்கை இழந்து போயிருக்கும், இன்று பெரிய கேள்விக்குறியோடு இருப்பார்கள். இது ஒரு நுவரெலியா மாவட்டத்திலிருந்து கல்வியியல் பேராசிரியராக வளரக்கூடிய ஒருத்தருக்கு தான் இதை பற்றி சொல்றதுக்கு சரியான
ஒரு வாய்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மையாக நான் பதுளை மாவட்டம், நுவரெலியாவுக்கு அண்மையான பதுளை மாவட்டம். நல்ல ஒரு கேள்வி. அதாவது இந்த தரம் 5 புலமை பரிசிலை இல்லாதொழிக்க வேண்டும் என்று எமது பிரதமர் ஆரம்பத்தில் சொன்னார். அதன் பின்னர் இனி பலருடன் கலந்து ஆலோசித்ததன் பின்னர் இல்லை அது இருக்க வேண்டும். இனி அவர் தனிப்பட்ட முடிவெடுக்க இயலாதுதானே. பல ஆலோசனைகளுக்கு மத்தியில் அந்த முடிவை எடுத்திருப்பார். அதுக்கு காரணமும் இதுதான். அதாவது சென்ட்ரல் பாடசாலைகளுக்கு, அதாவது இந்த தேசிய பாடசாலைகளுக்கு நல்ல மாணவர்களை, சிறந்த மாணவர்களை உள்ளிருப்பதற்கான ஒரு வழியாக இது காணப்படுகின்றது. என்னை பற்றி சொல்கிறேன் என்று சொன்னால், நீங்கள் என்னை தொடர்புபடுத்தி சொன்னீர்கள். 5ஆம் ஆண்டு புலமை பரிசலில் நான் சித்தி அடையவில்லை. ஆனாலும் நான் இன்று பேராசிரியராக இருக்கிறேன். நான் ஒரு இலங்கையில் இலங்கையின் கல்வித்துறையின் உத்தமமான ஒரு நிலை என்பது பேராசிரியர் தான். அது நாங்கள் மறந்துட்டு சொல்லத்தான். இலங்கையின் ஒரு அரச பல்கலைக்கழகத்துக்கு தெரிவானேன், கொழும்பு பல்கலைக்கழகம். அதே நேரம் மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் செய்தேன். புலமை பரிசில் பெற்று நான் சென்றேன். 5ஆம் ஆண்டில் உள்ள மாணவர்களது அந்த லெவலில் மாத்திரம் வைத்து இவர் சிறந்த கற்றலில் சிறந்தவர், இவர் குறைந்தவர் என்று எடுக்கிறது அந்த அது அது சாத்தியம் இல்லை. ஏனெனில் 5ஆம் ஆண்டு வரையும் அவனுக்கான வசதிகள் இருக்காது. சிறந்த ஆசிரியர்கள் கிடைக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். 5ஆம் ஆண்டு வரை அதை படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்திருக்காது. எனக்கு இருக்கல. ரைட். எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வருது ஒரு கிரேட் 9க்கு பிறகு தான். அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு நான் ஏதோ நான் அப்படி வந்தேன். ஆனால் என்னை மாதிரி பல மாணவர்கள் இருந்திருப்பார்கள் என்னவா. அப்போ அவர்களுக்கான சந்தர்ப்பம் என்ன? அப்போ எனது அபிப்பிராயம் என்னவெனில், அந்த சென்ட்ரல் ஸ்கூல் அல்லது நேஷனல் ஸ்கூலுக்கு இருக்கின்ற அந்த வசதிகள் எல்லா கிராமப்புற பாடசாலைகளுக்கும் சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருந்தால் என்னை மாதிரி இன்னும் பல மாணவர்கள் வந்திருப்பார்கள். நான் எனது பெற்றோர்கள் ஆசிரியர்கள்ன்றது படியினால சில நேரம் எனக்கு சில வாய்ப்புகள், வசதிகள் அல்லது வாய்ப்புகள்ன்றதை விட சில உதவிகள் பெற்றிருக்கக்கூடும். அப்போ இப்படி இருக்கிற நேரம் இந்த தரம் 5 புலமை பரிசிலில் சித்தி அடைந்தவர்கள் மட்டும்தான் ஆற்றலுள்ளவர்கள் என்ற அந்த நிலைமைக்கு இல்லை, ஆற்றல் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இல்லை சார், நீங்க அப்படி சொல்லல. என்னடா இது மாணவர்களுக்கு இடையிலான போட்டி பரீட்சை இல்லை தானே, இது பெற்றோர்களுக்கு. அப்ப பெற்றோர்கள் ஆற்றல் அப்படித்தான் நாங்கள் எடுக்க. ஏன்னா உண்மையிலே அந்த ஒரு சூழல் தான் இருக்கிறது. இதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தான். இப்போது உயர்ந்த சாதாரண தரம் அது சார்ந்து வருகிறதோ என்ற கேள்வியே இப்போ ஐயமா இருக்கு. உண்மையாக இந்த கல்வி சீர்திருத்தத்திலும் கூட எல்லா பெரும்பாலான விடயங்களை நான் பாசிட்டிவாக பார்க்கிறேன், ஒரு விடயத்தை தவிர. அந்த விடயம்தான் 5ஆம் ஆண்டு புலமை பரிசில் தொடரும். என்னை பொறுத்தவரையில் அதுவும் நிறுத்தப்பட வேண்டும். ஏனெனில் பெற்றோர்களுக்குரிய ஒரு போட்டியாகத்தான் அது காணப்படுகின்றது. பேராசிரியர், பதுளை மாவட்டத்தில் எந்த இடம்? நான் புரகஸ், வெளிமடை இல்லை, எல்லையில் இருந்திருக்கிறீங்க. அப்போ நான் ஏற்கனவே சொன்ன விவசாயத்துறைன்னு உத்தமமான இடம், இலங்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரக்கறி செய்கை கொண்ட இடம் இந்த பொரலஸ் பகுதி. இங்கே நாங்கள் ஹக்கலைக்கு கீழே அதிகமாக அறுவடை செய்கிற பகுதி. இப்போ நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க, விவசாயத்துறையை பார்க்குறீங்க, கல்வி மறுசீரமைப்பு பார்க்குறீங்க, பாடசாலை நிலையை பார்க்குறீங்க. அதுக்கு பிறகு நீங்களும் பேராசிரியராக சமூகவியல் கற்று வெளிக்கொண்டு வந்துருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கடந்து வந்த காலத்திலேயே இந்த COVID-19 உங்களையே திசை திருப்ப வச்சிருக்கும். இந்த COVID-19 வந்ததுக்கு பிறகு ஒரு உலகம் பெரும் மாற்றத்தை மாறின மாதிரி. இதுக்கு இலங்கை தயார் இன்னும் செய்யப்படாத ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னால் எதை சொல்லுவீங்க? உண்மையாக டிஜிட்டலைசேஷன் தான். ஏனெனில் நான் அந்த நேரம் மலேசியாவில் இருந்தேன். இப்போ உதாரணமாக சொல்லுவோம், அந்த நேரத்தில் பாடசாலை கல்வியானது ஆசிரியர்களான ஆன்லைனினூடாக வழங்கப்பட்டது. அதில் எமது நாட்டை பொறுத்தவரையில் மொபைல் ஃபோன்களினூடாக சில பிள்ளைகள் அந்த கல்வியை தொடர்ந்தார்கள், சில பிள்ளைகள் லேப்டாப்பினூடாக தொடர்ந்தார்கள். ரைட். பல பிள்ளைகள் அவர்களுக்கு அதாவது ஆண்ட்ராய்ட் அல்லது ஸ்மார்ட் ஃபோன்கள் இல்லை. ரைட். அது ஒன்று. இரண்டாவது விடயம், இலங்கையை பொறுத்தவரையில் இன்டர்நெட், இப்போ எங்களுக்கு ஆன்லைன் லேர்னிங்க்கு தேவையான ஒரு விஷயம் இன்டர்நெட். இலங்கையின் அதிகூடிய இன்டர்நெட் ஸ்பீட்
நான் நினைக்கிறேன் 23 MBBSன்னு நினைக்கின்றேன். அதே துபாயில், சவுதி அரேபியாவில் அந்த நாடுகளில் கூட 100க்கும் மேலே. இப்போ நாங்கள் இங்கு இன்டர்நெட்டை வாங்குவோம், ஜிகாபைட்டுக்கு தான் வாங்குவோம். எத்தனை ஜிபிக்கு தான் நாங்கள் காசு கொடுப்போம். ஆனால் அந்த நாடுகளில் துபாயாக இருக்கலாம், மலேசியாவும் இருக்கலாம், ஸ்பீடுக்கு தான் காசு கொடுக்குறோம். அளவுக்கு அல்ல, அது ஸ்பீடுக்கு தான் காசு கொடுக்குறோம். எனவே எங்களோட நாடு டிஜிட்டலைஸ் ஆக வேண்டும். அதாவது இந்த COVID-19 வந்த நேரமும் கூட டிஜிட்டலைஸ் ஆக இருந்தால் அந்த கற்றல் கற்பித்தல்கள் ஆன்லைன் ஊடாக மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும். இப்போ COVID-19 அனைவரும் பார்க்கிற ஒரு விடயம், COVID-19 வந்த நல்ல ஒரு விளைவு எங்களது ஆசிரியர்களும் மாணவர்களும் இந்த ஆன்லைன் லேர்னிங் அல்லது டிஜிட்டல் உலகத்துக்கு சென்றார்கள். ஆனால் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறார்கள் தான் எனது கேள்வி. இதில் இன்னும் ஒரு மாற்று கேள்வியும் இருக்கு. இதே இந்த டிஜிட்டல், அதாவது இந்த நாங்கள் சொல்லுவோம் டிஜிட்டல் சேஞ்சஸுக்கு உலகம் மாறினாலும் பாதக முறையிலான மாற்றமும் தான் மாணவர்கள் கூடுதலாக சென்றடைஞ்சிருக்கு. இப்போ இந்த COVID-19 பிறகு இருக்கிற மாணவர்களுடைய செயற்பாடிலேயே மிகப்பெரிய மாற்றம் இருக்குது. இதே நீங்கள் கல்வியாளராக பார்த்துருப்பீங்க. பட் இது இப்போ நாங்கள் சொல்லுவோம் மினியன்ஸ், ஆல்ஃபா, ஜி அப்படி என்ற ஒரு ஜெனரேஷன்ஸ், ஒரு சந்ததிகளை நாங்கள் பிரிக்கிறோம். இந்த சந்ததி இடைவெளிகளும் மிகப்பெரிய அளவில் மாற்றம் வருது. ஆனால் இந்த சந்ததி இடைவெளிகளுடைய மாற்றத்தை புரிஞ்சு கற்பித்ததற்கான முறை பாடசாலைகள்லையோ இலங்கை செயற்பாடுகளையோ உள்ளடக்கமாக பல்கலைக்கழகங்களையும் இருக்குன்னு சொன்னால் மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்படி நான் குற்றச்சாட்டு ஒன்று வச்சா நீங்கள் என்ன செய்வீங்க சார்? உண்மை. அதாவது நீங்கள் சொல்லுகின்ற கேட்குற கேள்வியின் அதாவது இந்த புதிய அல்ஃபா ஜெனரேஷன் என்று சொல்கின்ற மாணவர்களோட உளவியலை புரிந்த வகையில் நாம் இவர்களோட எப்படி ஊட்டாடம் செய்வது, அவர்களோட எவ்வாறு கற்றல் கற்பித்தலை மேற்கொள்வது என்றது மிக முக்கியமான கேள்வி. அவர்களது இன்ட்ரெஸ்ட், அவர்களது தேவை, அவர்களது கற்றல் தேவை என்று சொல்லுவோம், அதை புரிந்து கற்பிக்கின்ற போது தான் அந்த கற்றல் ஒரு மீனிங்ஃபுல்லாக நிகழும். ஆனால் நாங்கள் 1900 இருந்து கொண்டு யோசிக்கிற மாதிரி எங்களுக்கு யோசிக்கிறாது. உதாரணமாக நாங்கள் சொல்லுவோமே, இன்றைய மியூசிக் எடுப்போம். இப்போ உங்களிடம் இப்பொழுது மியூசிக் அதாவது இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக பெரிய அளவில் இருக்கு. நீங்க கேட்பீங்க, என்ன இந்த மியூசிக் இது, நாங்கள் அந்த நேரம் 90களில் கேட்ட வந்த மாதிரி பாடல் வரலையே. அந்த நேரம் இருந்த எங்களது அப்பமார் என்ன சொல்லுவாங்க, சௌந்தரராஜன் அவங்களோட வர விஸ்வநாத் அப்படி அவங்க சொல்லுவார்கள். அப்போ அதே மாதிரி கற்றலே மாறி இருக்கின்றது. ரைட். AR ரஹ்மான் கூட அவர்கிட்ட கேட்டால் நீங்கள் 90s மாறி பாட்டடிக்கிறீங்களே, அவர் அடிக்க மாட்டார். ஏன்னா அவர் பாருங்கள், ஒரு இசையமைப்பாளர், அவர் 57 வயதாக இருந்தாலும் இந்த காலத்தின் தேவைக்கேற்ப, இன்றைய சந்ததியினரது உளவியல் தேவைக்கேற்ப அந்த மியூசிக்கலை, அதாவது இசையமைப்பை மாற்றியிருக்கிறார். நீங்கள் சொல்லுவது போல ஆசிரியர்களும் விரிவுரையாளர்களும் அதே மாதிரி மாற வேண்டிய தேவை இருக்கிறது. சிலர்கள் மாறி இருக்கலாம், அது ஆய்வு நடத்தப்பட வேண்டும். அது பாதுகாப்பான ஒரு விடயத்தை அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். ரைட்டப்பா, இது இந்த ஒரு பக்கம் இருக்க தவறான பிரயோகங்களுக்கு இந்த டிஜிட்டல் யுகம் குழந்தைகளை மாற்றிக்கொண்டு போகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இப்போ இந்த கல்வியோட சம்பந்தம் தான் இந்த ரீல்ஸ் என்கின்ற ட்ரெண்ட், அதாவது 2.5 நிமிடம் 3 நிமிடம், அது குழந்தைகளுடைய 100% அவதானிப்பு இந்த 3 நிமிடங்களுக்குள்ளே சென்று விடுகிற ஒரு அமைப்பு முறை வருது. இப்போ சாதாரணமாக அடுத்த சந்ததி ஒரு முழு நேர திரைப்படங்களை பார்ப்பது கூட தயாரில்லை. இப்போ இது உலக சான்று, இதெல்லாம் இப்போ வந்து விட்டது. அப்போ இதுக்கு உடனடியாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோமா? இந்த முறைகளை கொண்டு வரலாமா? கற்பித்தல் முறைகளில் இந்த மீடியா ஸ்டடீஸ், அதாவது கற்பித்தல் வகுப்பறையிலேயே காட்சி பொருளாக்கி அவர்களை உள்கொண்டு வந்து அதுக்கு என்ன தேவை என்று சொல்லப்படுகின்ற அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உடனடியாக கொண்டு வர வேண்டிய தேவை இருக்குது. கையில் ஃபோன் இருக்குது, அவங்க அதை பார்க்குறாங்க, வகுப்புக்கு போகிறாங்க, ட்ரையாக இருக்குது. இப்போ எங்களோட காலகட்டத்தில் அது இருக்கே இல்லை. எங்களோட காலகட்டத்தில் எங்களோட பெரும் சந்தோஷம் பாடசாலைக்கு செல்வது, மாணவர்களோடு உரையாடுவது, சந்தோஷிப்பது. இப்போது குழந்தைகளோட கையில் உலகமே தெரியுது. பாடசாலைக்கு சென்றோன்னே ஒரு இடைவெளி, மிகப்பெரிய இடைவெளி, ட்ரை. அப்போ இது பெரிய அளவில் இந்த உளவியலை இணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது அல்லவா? உண்மையாக நல்ல ஒரு கேள்வி. அதாவது இந்த மாணவர்கள்ட அந்த இப்போதைய கற்றல் லேர்னிங் ஸ்டைல் என்று சொல்வோம், அதுக்கேற்றால் போல ஆசிரியர்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்வது போல பிள்ளைகள் 2-3 நிமிடத்துக்கான அந்த ஷார்ட் வீடியோ கிளிப்ஸ் தான் பார்ப்பார்கள். உண்மையாக
இது கட்டாயம் மைக்ரோ லேர்னிங் என்று நாங்கள் சொல்லுவோம் என்று. அதாவது இப்ப ஒரு நவீன நவீன சொற்பிரயோகம். சரியா? அப்ப அந்த வகையில் ஆசிரியர்மார்கள் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வளவு தூரம் ஆசிரியர்கள் அதுக்கு பயிற்றப்பட்டிருக்கிறார்கள் என்ற கேள்விதான் இருக்கின்றது. அவ்வளவு குற்றச்சாட்டு ஆசிரியர்களுக்கும் சொல்றோம் சார். இப்ப இந்த கேள்வி விடையோடு அதையும் எடுப்போம். ஆசிரியர்களோட பொருளாதார நிலையும் நாம் மாணவர்களை பேசிக் கொண்டிருக்கோம் மிக பாதாளத்தில் இருக்கு. நாம் கற்ற காலம் ஆசிரியர்களுக்கு கிடைக்கும் வருமானத்தில் ஆசிரியர்கள் நிறைவான ஒரு வாழ்க்கையை பிரயோகித்து வாழக்கூடிய சூழல் இருந்தாங்க. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கொடுக்கக்கூடிய வருமானம் என்பது அவர்கள் நிரந்தரமாக இந்த தொழிலை முழுமையாக ஈடுபடுவதற்கு தயாரான ஒரு சூழலை கொடுக்குதா, அல்லது அவர்களது உளவியல்ல அவர்கள் உண்மையாகவே இந்த கற்பித்தல் முறைக்கு உகந்த ஆசிரியர்களாக இருக்கிறார்களா, முடியுமா என்று அவர்களுக்கு இருக்கும் சவால். பாடசாலை முடிஞ்சோனும் இது ஒரு பெரிய கேள்வி. முதலாவது நாங்கள் இது உலக ரீதியில் இதனை ஒப்பிட்டு பார்ப்போம். மலேசியாவில் ஒரு ஆசிரியருக்கான அடிப்படை சம்பளம், அதாவது புதிதாக செல்கின்ற நியமனம் பெற்று செல்கின்ற ஒரு ஆசிரியருக்கான சம்பளம் கிட்டத்தட்ட 4000 ரிங்கிட் என்பது நாங்கள் 70ஆல் 22 லட்சத்துக்கு மேலே அவருக்கான சம்பளம் ஒரு ஆரம்ப ஆசிரியருக்கு. இந்தியாவில் கூட 1 லட்சத்துக்கு மேலே ஒரு ஆசிரியர் சம்பளம். உலகத்தில் அரசாங்க தொழிலுக்காக சம்பளம் பெறுகின்ற குறைந்த வருமானம் பெறுகின்ற ஒரு நாடு பாகிஸ்தான். ஆனாலும் ஆசிரியர்களுக்கான சம்பளம் 1 லட்சத்துக்கு மேலே. இலங்கையில் ஒரு ஆசிரியருக்கான சம்பளம் உண்மையாக ஒரு 65,000 70,000 தான் ஆரம்ப சம்பளம். ஆரம்ப ஆசிரியரும் இல்லை சார். ஆரம்பத்தில் கல்வி கேட்டு ஒரு நாங்கள் சொல்ல போனால் ஒரு பேச்சுலர் டிகிரிஸ் எடுத்து இந்த துறை சார்ந்தவர்களுக்கு மாத்திரம்தான். அப்போ இலங்கையில் ஒரு ஆசிரியரை பொறுத்தவரை நான் ஆசிரியர்களை குறை காணவில்லை. அவர் ஒன்றில் ஒரு பட்டதாரியாக இருப்பார் அல்லது கல்வியல் கல்லூரியில் இருந்து வருகின்றவராக இருக்கலாம். அப்படியான காலம் இப்போ இருக்கின்றது. முதலாவது அவர்கள் உண்மையாக பாண்டித்யம் பெற்றவர்கள், ஏதோ இந்த கல்வி திட்டத்தினூடாக வந்தவர்கள். இவர்களுக்கான சம்பளம் குறைவு, இவர்களுக்கான இன்றைய வாழ்க்கை செலவு கூட இன்னொரு பக்கம். இதில் அரசாங்கத்தை குறை சொல்லவும் முடியாது இப்பொழுது. ஏனெனில் இப்போதைய அரசாங்கம் விழுந்திருக்கின்ற பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகின்ற பணியில் இருக்கின்ற ஒரு அரசாங்கமாக காணப்படுகின்றது இது. எனவே ஆசிரியர்கள் ஒரு பெரிய ஒரு தியாகத்தை செய்கிறார்கள். முதலாவது இதில் இன்னும் இதில் பொருளாதாரம் தெரிந்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலங்கையிலே சம்பளம் மற்றும் கூலி, வேஜஸ் அண்ட் சலரி, இந்த 2 நிலையிலையும் மொத்தமாக அரச பங்களிப்பு செலுத்துகின்ற ஊழியர்கள் 14% மொத்த சனத்தொகையிலே இருக்கிறது. அப்போ நாங்கள் ஒரு கோடி என்று பார்த்தா 14 லட்சம் பேர் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலில் ஈடுபடுறார்களா இருக்கணும். இது உலகத்திலேயே மிகவும் பாதகமான ஒரு சூழல். ஒரு நிதியை கையாளுகின்ற ஒரு அரசுக்கு மிகப்பெரிய சூழல். அதிலும் இங்கே இருக்கக்கூடிய சுகாதார சேவையாக இருக்கலாம், கல்வி சேவையாக இருக்கலாம், இவை சேவையாக கணிக்கப்படுகிறது. வருமானம் இல்லை. அப்போ வருமானம் வாரம் ஒன்றுக்கு கொடுக்கறது வேற. அப்போ இது பலருக்கு தெரியாத ஒரு, எல்லாரும் நாங்கள் இலவசமாக குற்றம் சாட்டலாம். அப்போ ஒரு முகாமைத்துவத்தில் இருக்கிற அரசுக்கு இருக்கிற சவாலும் இருக்கிறது, பாடசாலை ஆசிரியர்களுக்கு அது சார்ந்த சவால் இருக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் உடனடியாக மாற்றணும் என்று சொன்னால் அது கஷ்டம், அது கடினமான விஷயம். உண்மையாக நாங்கள் இப்படி பார்ப்போம். உண்மையாக இந்த சேவை செய்கின்ற இந்த ஆசிரியர்களது சம்பளத்தை கூட்டுவது கட்டாயமானது. அதற்குத்தான் எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் செய்கின்ற ஒரு வேலை. பழைய பார்லமென்றம் சென்றவர்களது ஓய்வூதியத்தை இல்லாமாக்குதல். இது அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள்? அவர்கள் ஒன்றும் செய்யாமல் ஒரு ஆசிரியரை விட கூடுதலான இதில் கடுமையாக நாங்கள் குற்றம் சாட்டலாம் பேராசிரியரை. ஒன்றும் செய்யாமல் இருந்தால் பரவாயில்ல, எங்கள் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டு போட்டு பல ஊழல்கள் ஈடுபட்டு இந்த இன்றைய சமூகம், இன்றைய நாங்கள் விரிவுரையாளர்கள் கூட, ஆசிரியர்கள் கூட இன்றைக்கு குறைவான சம்பளம் பெறுவதற்கு அயனிய நாடுகளோடு ஒப்பிடுகின்ற போது குறைவான சம்பளம் எடுப்பதற்கான காரணம் கடந்த காலங்களில் வந்த ஊழல் அரசியல் ஆகும், வேற ஒன்றுமல்ல. அது மாத்திரம் இல்லை, இலங்கை நாங்கள் அறிவு கல்வியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இலங்கையின் பொருளாதாரத்துக்கு அதி பங்களிப்பு செலுத்த வேண்டிய மிகப்பெரிய தொழில் கல்வி நிபுணர்கள் இலங்கையை விட்டு அகன்று சென்று விட்டார்கள். நாலேஜ் எக்ஸ்போர்ட்ன்றது இப்போ இலங்கையில் மிகப்பெரிய ஒரு சிக்கலில் இருக்குது. இப்போ இவங்களை நாங்கள் திருப்பி எடுக்கிறதுன்றது இலகுவான ஒரு விஷயம் இல்லை. இதுவும் ஆரோக்கியம் இல்லாத ஒரு விடயம். உண்மையாக உதாரணமாக இப்போ என்னை போல பல விரிவுரையாளர்கள், மூளைசாரிகள் வெளியேறியிருக்கிறார்கள், பல வைத்தியர்கள் வெளியேறியிருக்கிறார்கள்.
நாங்கள் முழுக்க முழுக்க இலவச கல்வியை பெற்றோம். இந்த நாட்டில் பிறந்திருக்கிறோம். இந்த நாட்டுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமை எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுக்கு உண்மையாக ஒப்பீட்டு ரீதியில் ஒரு ஏனைய ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு நாங்கள் சென்றால் அங்கே எங்களுக்கு வாழ முடியுமான்னு அந்த சிறந்த வாழ்க்கையை வாழ முடியாமல் இருக்கும் இங்கே. ஆனாலும் நாங்களும் சென்று விட்டால் எங்களது எதிர்கால சந்ததியினர் அவர்களும் இதே மாதிரியான பிரச்சனைகளில் ஈடுபடுவாங்க. எனக்கு தெரியும் ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன். எங்களுக்கு தெரியும் இன்று இலங்கையை பொறுத்தவரையில் ஆய்வு ரீதியாக பல விடயங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். எனக்கு சரியாக பேர் மறந்துவிட்டது. ஜனாதிபதி அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்றபோது ஒரு குறிப்பிட்ட இலங்கை பேராசிரியர், இலங்கையிலிருந்து சென்று அங்கே பணியாற்றுகின்ற ஒரு பேராசிரியர், நான் ப்ரொஃபஸர் கோமகே என்று நான் நினைக்கிறேன், அவரை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். இப்போ அங்கே, அதாவது அமெரிக்காவில் ஒரு பெரிய சிறந்த பேராசிரியர், மிகவும் எக்ஸ்பர்ட்டானவர். அவர் இங்கே வந்து இப்பொழுது அவரது கன்சல்டேஷனை ஃப்ரீயாக செய்கிறார். எந்தவித வருமானம் எடுக்கல. இப்போ என்னன்னு சொன்னால், போனவங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியே சென்றவர்கள் ஓகே, அவங்க போயிட்டு சென்று விட்டார்கள். இவர்கள் என்ன செய்யலாம்? இவர்கள் இவ்வாறு திரும்பவும் இந்த நாட்டு அவங்க அங்கே இருந்து கொண்டு இங்கே வந்து சில கன்சல்டேஷன், இந்த நாட்டின் கல்விக்கு, இந்த நாட்டின் பொருளாதாரத்துக்கு, இந்த நாட்டின் அரசியலுக்கு, இந்த நாட்டின் சமத்துவத்துக்கு, இந்த நாட்டின் கலாச்சாரத்துக்கு அவர்களுக்கு பங்களிப்பு செய்யலாம். நீங்கள் அட்வொகேட்டாக செய்கிற மாதிரி செய்யலாம். அட்வொகேட்டாக செய்கிற மாதிரி செய்யலாம். ஒரு பொருண்மையத்தை வெளிப்படுத்தலாம். இப்படியான தேவை இருக்கின்றது. சென்றவர்கள் ஓகே, நீங்கள் அவர்களும் சிறப்பாக வாழ வேண்டும். ஆனால் அந்த அழைப்பினை, அதற்கான கேட்டினை இந்த அரசாங்கம் திறந்து விட்டிருக்கின்றது என்று நான் உணர்கின்றேன். அதிமுக்கியமாக என்ன, புலம்பெயர்ந்தவர்கள் தயக்கமின்றி இலங்கைக்கு வருவதற்கான முதல் அமைப்பு கொண்டு வந்திருக்கு. அதை நாங்கள் நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஏனைய கடந்த கால அரசாங்கங்களே அவர்களுக்கு கூடுதலான காசு கொடுத்து அதிலையும் அவர்களும் பல பேசண்டேஜ் இருக்கும், அப்படி இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. அவர்களாகவே வருகிறார்கள், அவர்கள் சொந்த செலவில் வருகிறார்கள், இந்த நாட்டுக்காக வேண்டி தியாகம் செய்கிறார்கள். அதாவது தியாகம் என்பது, அதாவது ஒரு சமூகத்துக்கு உதவு என்பது பொருளாதார ரீதியான ஒரு உதவி மட்டுமல்ல, அது கல்வி ரீதியாக இருக்கலாம், ஆலோசனை வழங்குவதாக இருக்கலாம், மகளது மூளையினூடாக காட்டுகின்ற வழிகாட்டல்களாக இருக்கலாம். இப்படி இந்த நாட்டை எங்களுக்கு ஒரு வளர்ந்த ஒரு நாடாக மாற்றலாம். வெறுமனே இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேஜில் இந்த நாடு 2048 நாங்கள் வளமான நாடு என்று சொல்லித் திரிவதில் அர்த்தமில்லை. இவ்வாறான நிகழ்ச்சி திட்டங்கள் நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு ஒரு கல்விதான் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு இட்டு செல்லும். அது இன்றைய உலகில், இன்றைய இந்த காலப்பகுதியில் அந்த கல்வி சரியான முறையில் திட்டமிடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வேலை இந்த நாடு ஒரு வளமான நாடாக மாறும். 2048 சற்றே அவ்வளவு பெருமூச்சு விட்டு நான் கொண்டு வந்து ஒரு புள்ளியில் உட்கார வச்சுட்டேன். இது கேட்க வேணும். 2048 புதிய கல்வி கொள்கை சீர்திருத்தம் எவ்வகையான ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வரும்னு நம்புறீங்க? இந்த கல்வி, இப்பொழுது உள்ள இந்த கல்வி திட்டம், இப்பொழுது ஆலோசனை, இதில் பல திருத்தங்கள் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். திருத்தங்கள் மேற்கொள்ளப்படாததுக்கான அப்ளிகேஷன் கூட கோல் பண்ணியிருக்கிறார்கள் எக்ஸ்பர்ட்டுகளிடமிருந்து. அது நடைமுறைப்படுத்துகின்ற போது இந்த நாடு அதாவது 2048 இப்பொழுது இருக்கின்ற ஃபின்லாண்ட் அல்ல, 2048 இருக்கின்ற ஃபின்லாண்ட். எங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு குறிப்பிட்ட அளவாவது 2048 ஒரு ஃபின்லாண்டாக, ஒரு மலேசியாவாக மாறாவிட்டாலும் ஒரு அறிவு மைய சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வேலைக்கு எங்களுக்கு செல்லலாம். இதுக்கு நாட்டு மக்கள் அனைவரும் அரசியல் ரீதியான வேறுபாடுகளை மறந்துவிட்டு, இன ரீதியான வேறுபாடுகளை மறந்துவிட்டு, நாட்டின் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து, நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல வெளிநாட்டில் உள்ளவர்களும் இலங்கையிலிருந்து சென்றவர்களும் புலம்பெயர்ந்தவர்களும் சேர்ந்து இந்த நாட்டை ஒரு டிஜிட்டல், அதாவது நாங்கள் சொல்கிறோம் 4ஆம் கைத்தொழில் புரட்சி, அந்த பாதையில் நாங்கள் செல்ல வேண்டியிருக்கின்றோம். செல்லுகின்ற போது இந்த நாடு அபிவிருத்தி அடையுமான்றது தெரியாது, ஏதோ அபிவிருத்தியின் பாதையில் சென்று கொண்டிருக்கின்றது, மேலே சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு நிலைமைக்கு வர முடியும்ன்றது எனக்கு நம்பிக்கை. இன்ஃபர்மேஷன் அண்ட் எடுகேஷன், நாலேஜ் அண்ட் எடுகேஷன், இப்போ இந்த அடிப்படையில் இலங்கையில் இந்த நாலேஜ் அண்ட் எடுகேஷன் மொத்தமான உயர்தரம் முடிந்து உயர் கல்வியை கற்பவர்களுக்கு
ஒரு குறைந்த பெர்சன்ட் தான் போகிறதா இருந்தாலும் அன்வலாக ஒரு 7 தொடக்கம் 8 வீதமானவர்களுக்கு தான் அது இதுவரைக்கும் நாங்கள் வடிகட்டி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். மொத்தமாக உயர்தரத்தில் மொத்தமாக எடுக்கிற மாணவர்கள், உயர்தரத்துக்கு தேர்ச்சி பெறுற மாணவர்களும் பல்கலைக்கழகத்துக்கு போகிறவர்களையும் எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் இந்த இந்த நாலேஜ் பேஸ்டு எடுகேஷன் மூலமாக ஃபில்டர் பண்ணி வராக்கள் ஒரு 100 பேர் ஆகியிருந்தால் அது 100 பேரில் ஒரு 8 பேர் 7 பேர் தான். இப்படி தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். மிகுதியாக்கள் தொழிற்படைக்கு அப்படி சேர்த்துக்கொள்ளப்பட வேணும். ஆனால் சேர்த்துக்கொள்ளப்படுகிறார்களா? உயர்தரம் வரை கற்றவர்கள். இங்கே இன்னொரு கேள்வி இருக்கிறது. இடைவிலைகள் அல்ல, பாடசாலை இடைவிலைகள், 8ஆம் ஆண்டு தொடக்கம் 11ஆம் ஆண்டு இடைவிலை, பிறகு உயர்தரத்தில் இதை பற்றி பேசவில்லை. உயர்தரம் கற்று தேர்ச்சி பெற்று அதில் 7% தவிர மிச்சம் எல்லாரும் மிச்சம் ஒரு 93 வீதமானவர்களை நாங்கள் ஊழிய படைக்கு சேர்க்கறதுக்கே எங்களுக்கு திட்டம் சரியாக இல்லை. அதுவும் நீங்கள் ஏற்கனவே சொன்னீர்கள், இந்த வெக்கேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், இந்த என்ன இந்த வெக்கேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் எடுத்துக்கொண்டு அதிகார சபை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் அது ஒரு இலங்கை மக்களிடையே ஒரு பாடசாலை உயர்கல்விக்கும் வெக்கேஷனல் ட்ரைனிங்கும் இடையில பெரிய கேப் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை தான் கொடுக்குது, இடைவெளியை கொடுக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் பயிற்றுவிக்காமல் நாங்கள் பொருளாதாரத்தை வீழ்ச்சிப்பட வைக்கலாது. கல்வி என்றது வெறுமனே கல்வி இல்லைங்க. நாங்கள் கல்வி சீர்திருத்தம் பற்றி பேசுகிறா, கல்வி ஒரு வேறு டிபார்ட்மெண்ட், எக்கனாமிக் ஒரு வேறு டிபார்ட்மெண்ட்னு நினைச்சு கொண்டு இருக்கலாது. இந்த கல்வியே உண்மையை சொல்ல போனால் மீண்டும் மூல உபாயத்தை அல்லது மூலாதாரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம், முதல் மூலாதாரத்தை. அப்போ இந்த 2048 இந்த திட்டத்தை வலைமுறைப்படுத்துவதற்கான செயற்பாடை கொண்டு வருமா? இந்த சீர்திருத்தம் அதுக்கு இப்போ நாங்கள் சீர்திருத்தம் வைக்கிறோம், முன் வைக்கிறோம். உண்மையிலே அப்படி செய்யாமல் இருக்க முடியாது தானே. இன்றைக்கு சுவிட்சர்லாண்டுக்கு நாங்கள் ஒரு குழந்தையை அனுப்புகிறோம் சார். இது நாங்கள் ஒரு கலந்துரையாடல் தான், நாங்கள் பேசலாம். அந்த பிள்ளை போகுது, இலங்கையிலேருந்து 8ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை. ஆனால் அங்கே அவையோட கல்வி திட்டத்தில் பழகிறதுக்கு படிக்கிறதுக்கு அந்த பிள்ளைக்கு கெப்பாசிட்டி அளவு காண இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, E6 போடுறாங்க. ஏன்னா ஒன்றும் அவங்களோட மொழி படிக்கணும், 2வது கல்வி படிக்கணும். E6 விடுறாங்க. அவங்களோட லேர்னிங் ஒப்ஜெக்டிவ்ஸை பார்க்குறாங்க. எவ்வளோ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க எவ்வளோ தூரம் நடக்கணும். 10ஆம் ஆண்டு வரும்போதே படித்து கொண்டு ஒரு 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 சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கேஷியர் ஒர்க்குக்கு பயிற்றுவிக்கிறாங்க. அப்போ எந்த குழந்தையும் அங்கே வீணாக இல்லை, எந்த மாணவர்களும் தொழில் படையிலிருந்து விலக இல்லை. இது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். அந்த அந்த நாடு அத்தனை மாணவர்களையும் தங்களோட ஊழிய படையணிக்கு கொண்டு வரதுக்கான ஏதோ ஒரு வழிவகையில் செயற்பாடு இருக்குது. ஒரு நேஷனல் ஃபுட்பால் டீமுக்கு எடுக்கிறது கூட அவங்க சரியாக தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறது தாமதம் தான். ஆனால் நாங்கள் இப்போ வைக்கிற இது நாங்கள் பேசப்பட வேண்டியது தான். இப்போ நாங்கள் புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கான ஒரு கொள்கை சீர்திருத்தத்துக்கு முன்வைக்கிற இந்த கொள்கையாவது உண்மையிலேயே ஒவ்வொரு இளைஞர்களையும், இந்த இலங்கையில் நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு சிறுவனுக்கும் உண்மையான ஒரு நியாயத்தை கொடுக்குமா? எஸ். இந்த கல்வி திட்டத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தெரியும், கட்டாய கல்வி, அனைவரும் கல்வியை பெற வேண்டும் என்று இருக்கின்றது. அவர்களுக்கு அதாவது நாங்கள் சொன்னது போல் எக்கடமிக் ஸ்ட்ரீமில் அவருக்கு விருப்பம் இல்லையா, வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு அவர்களுக்கு செல்லலாம். எக்கடமிக் ஸ்ட்ரீம்லேயும் அவர்களுக்கு STEM சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட், ஓகே, அந்த துறையில் அவருக்கு செல்லலாம். அது இல்லையா ஹியூமனிட்டியன் சோசியல் சயின்ஸ், இவ்வாறு மேனேஜ்மெண்ட், எல்லாம் வொகேஷனல். அப்போ எல்லா வகையான ஸ்கில்ஸும் அவர்களுக்கு, நீங்கள் சொல்கின்றது போல் இவர்கள் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் அல்லது இவர்கள் ஏதாவது ஒரு கம்யூனிட்டி கிளப்பில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பது கட்டாயம். எனவே அவர்களுக்கு அந்த இதுகளும் வழங்கப்படுகின்றது. அதாவது குறிப்பிட்ட ஒரு பாடத்தில் புலமை பெறுகின்ற நேரம் இன்னும் சில ஆப்ஷனல் சப்ஜெக்டுகளும் வருகின்றன. அந்த வகையில் இந்த வரப்போகின்ற ஃப்ரேம்வொர்க் இன்னும் பல ஆலோசனைகளுடன் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துகின்ற நேரம் அந்த அடைவினை எங்களுக்கு அடையலாம். ஆனால் ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன் சொன்னால், இலங்கை நாட்டின் ஒரு துரதிர்ஷ்டவசம், அரசாங்கம் மாற மாற கல்வி திட்டம் மாறுது. அதுக்கு நாங்கள் சொல்லும் நேஷனல் பாலிசி, தேசிய கொள்கை. அதாவது இத்தனை வருடங்களுக்கு இந்த தேசிய கொள்கை மாறக்கூடாது என்றது இந்தியா நல்ல உதாரணம். பொருளாதாரத்தில் எங்கள் அயல் நாடு இந்தியா வச்சிருக்கிற இந்த நேஷனல் பாலிசி 2020 முன்வைத்தார். அதே நேரம் ஃபின்லாண்டில் அங்கே பல கட்சிகள் மாறி 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 வருகின்றன. ஆனால் பாலிசி ஒன்று, கல்வி சீர்திருத்தம் நடைபெறும், கொள்கை ஒன்று. சீர்திருத்தம் என்பது அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபிலோசஃபியில் இருப்பார்கள். அந்த ஃபிலோசஃபிக்கில் பல அதிலையும் அடுத்த கேள்வி ஒன்று இருக்கிறது சார். இப்போ அப்படி ஒரு கொள்கையை நாங்கள் இப்போ 3 2 பெரும்பான்மை உள்ள பாராளுமன்றத்தின் முன்வைத்து வைத்தாலும் கூட
திருப்ப இன்னொரு 3 ஆட்சி இரண்டு வந்தால் 3 வந்தா அதுவும் மாறலாம். அப்ப இது வந்து அதாவது இதுல பெரும் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய அரசியல்லையும் பெரிய மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது. தேசிய கொள்கையை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். அடுத்தது அதான் இப்ப இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தை ஒரு நாம் பாசிட்டிவாக எடுத்துக்கிறார். ஒரு ஆனால் இப்பொழுது அதாவது எங்களது பிரைம் மினிஸ்டர் ஒரு கலாநிதி, எங்களது பல்கலைக்கழகம். எங்களது ஜனாதிபதி ஒரு விசனரி லீடர். இதே அடுத்த முறை சில நேரம் இப்போ கடந்த காலங்கள் நாங்கள் பார்க்கிறோம். முக்கியமாக கலாநிதி மானுடவியல். மாணவியல் இது திரும்ப வருமான்றது பெரிய கேள்வி. ஒரு செட்டப் திரும்ப வருமா வருகின்ற எங்களுக்கு தெரியும். பார்லிமெண்டில் பல வகையானவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அப்படியான ஒரு செட்டப் வராம வேறொரு செட்டப்புக்கு வந்தால் எமது நாட்டின் கல்வி எங்கே செல்லும் என்ற கேள்வி இருக்கிறது. நல்ல விடயம் நீங்க சொல்லுது. ஆனால் இப்ப இது நாங்கள் சரி குறைந்தபட்சம் இந்த புதிய கொள்கை சீர்திருத்தத்தை பற்றி, கல்விக் கொள்கை சீர்திருத்தத்தை பற்றி பேசுவோம். அப்படி பேசுறதா இருந்தா அடிப்படையை எங்கேன்னு சொன்னா நாங்க கிராம மட்டத்திலிருந்து பலப்படுத்துவோம். அப்படி என்றா கிராம மட்டத்தில் இருக்கிற பாடசாலையை அதிகம் நாங்கள் பார்த்தோம்னா இலங்கையை பொறுத்த மட்டும் எல்லாம் பிராந்திய ரீதியினால் அல்லது மாகாண சபைகள் கட்டமைக்கின்ற கட்டுப்பாடு வைத்திருக்கின்ற பாடசாலைகள் இருக்கின்றன. அப்போ நாங்கள் சொல்கிற இந்த சீர்திருத்தத்தை முன்வைக்கணும்னா அந்த பாடசாலைகளுக்கு இன்னும் எக்கச்சக்கமான பலம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி பலம் கொடுக்கணும்னா மாகாண சபைகளை தான் பலப்பிக்கணும். மாகாண சபை மூலமாக தான் அந்த பலம். அப்போ இது இன்னும் ஒரு அரசியல் ஒரு பரவலாக்கத்தை பெரிய கேள்விக்குறியாக்கிறோம் உண்டு. இது கல்வி மாத்திரம் அல்ல, அரசியல் மாற வேணும். இதை நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? உண்மையாக ஒரு ஜனாதிபதியும் அவர்களும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார். முன்பு மாகாண பாடசாலைகளின் கல்வி அமைச்சர் முதலமைச்சர். அவருக்கு தேவையான மாதிரி ஆசிரியர்மார்களுக்கு இடமாற்றம் வழங்குகிறார். அவரது தேவை வாக்குகளை பெறுவது. அவருக்கு தேவையான பாடசாலைகளை மாத்திரம் வளம் பெற செய்கிறார். அது ஒரு அரசியல் மயமாக்கப்பட்ட நிலைமை. அது வேறு பக்கம் சார். தேவையானவர்களுக்கு கொடுக்கறதுன்றது விடுங்களேன், தேவையற்றவர்களிருந்து தேவையில்லாத இடத்துக்கு அனுப்புறது, அதாவது அதையும் நாங்கள் பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர் என்று சொல்ல. அது என்னதுக்கு? உங்கள் ஊழல்கள் இனங்காட்டுறார்கள், நேர நெஞ்சு நிமித்தி பேசுறார்கள். எல்லாருமே எங்கேயாவது ஒரு குக்கிராமத்துல 5 கிலோ 5 மணித்தியாலத்துக்கு பயணிக்கிற மாதிரியான ஒரு இடத்துல கொண்டே போட்டுருவாங்க. உங்களோட ஊர்ல இருக்கு அப்படி இடம் இருக்கு. அதான் நான் சொல்ல வார விடயம். இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தை இந்த விடயத்தில் அவர்களது இந்த பழிவாங்கல்கள் இல்லாமல் இருந்தாலும், இந்த அரசாங்கம் இதனை நியாயமான முறையில் நடைமுறைப்படுத்தினாலும் இதே அரசாங்கம் எவ்வளவு காலம் இருக்கும் என்றது எங்களுக்கு தெரியாது. எனவே அரசியல் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ், அரசியல் தலையீடு இல்லாத ஒரு முறைமையொன்று ஏற்படுத்தப்பட வேண்டும். இந்த நீங்கள் சொன்னீங்களே மாகாண மட்டங்களில் இப்படியான ஒரு விடயங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற போது அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத, அரசியல் தலையீடு இல்லாத ஒரு சிஸ்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது சில வெற்றிகளை எங்களுக்கு காணலாம். அப்படி என்றால் அரசியல் ஸ்திரத்தன்மை எல்லாத்தையும் விட முக்கியமானது இலங்கை போன்ற நாட்டில். இப்போ நாங்கள் இதெல்லாம் பேசுகிறோம், இறுதியில் பலமாக இருக்க வேண்டியது வந்து அரசியல் ஸ்திரத்தன்மை. நிறைவான ஒரு கேள்வி சார். இப்போ ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடல். நீங்கள் மிகவும் பகிரங்கமாக உங்கள் அனுபவ எண்ணங்களையும் உங்கள் கல்வியையும் புதிய கொள்கை சீர்திருத்தம் சார்ந்த விடயங்களையும் அழகாக வெளிப்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். இப்போ நான் வந்து ஆண்டு 2 ஆண்டு 3 கல்வி கற்கிற ஒரு குழந்தை. 2033 நான் நினைக்கிறேன் எனது உயர்தரத்துக்கு நான் போகலாம். அப்படி 2033க்கு நான் சென்றால் இப்போ நான் பார்க்குற அந்த கிளாஸ் ரூம், அந்த வகுப்பறை எப்படி சார் இருக்கும்? இந்த புதிய கல்வி சீர்திருத்த கொள்கை சீர்திருத்தத்தின் மூலமாக அமுல்படுத்தினா எனக்கு அப்படி அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சுவாரஸ்யமான கிளாஸ் ரூமாக இருக்கும், ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக இருக்கும். ஸ்மார்ட் போர்டுகள் காணப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணனி, எலக்ட்ரிசிட்டி வசதி இருக்கும். முதலாவது எலக்ட்ரிசிட்டி வசதி வேணும், இன்டர்நெட் வசதி இருக்கும். இந்த கொழும்பு போன்ற பிரதேசங்களில், அதாவது வெப்பமான பிரதேசங்களில் குளிரூட்டப்பட்ட அறைகளாக இருக்கும். ஆசிரியர் மிகவும் ஒரு சந்தோஷகரமான ஆசிரியராக இருப்பார். அந்த ஆசிரியருக்கு என்ற இயலாமை என்ற திறமை புரியும். அவர் புரிஞ்சிருப்பார், அவர் அதை கண்டுபிடிப்பார். அதுதானே வர்ற வேலை. ஒரு ஆசிரியர் பணி கற்பித்து கொடுப்பதல்ல, மாணவர்களோட இயலாமைகள், மாணவர்களோட இந்த இடர்பாடுகளை கண்டுபிடித்து அதுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் வழங்குறது ஆசிரியரோட பணி. நாங்கள் எங்களுக்கு தெரியும், நாங்கள் படிக்கிற நேரம் அந்த அது பிள்ளைன்னு சொல்லலை, அதுதான் முறை. அவர் வந்து காலையிலிருந்து அவர் என்ன பேசிக்கொண்டே இருப்பார், நாங்கள் கேட்டுக்கொண்டே இருப்போம். நாம் படிக்கிறோமா இல்லையான்றது அவருக்கு தெரியாது. அதான் அப்போ இப்போ அப்படி இல்லை, இந்த ஆசிரியரும் சந்தோஷமாக இருப்பார், அவருக்கும் சிறந்த சம்பளமும் வழங்கப்படும்.
வழங்கப்பட வேண்டும். அவரும் அவர் பணியை ஆசிரியரது சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தியும் முக்கியம். சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் ஆசிரியர் வீட்டு பிரச்சனை, பொருளாதார பிரச்சனையோட வகுப்பறையில் அவருக்கு திறம்பட செயற்பட முடியாது. அவரது பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு அந்த வகுப்பறை ஒரு பார்ப்பதற்கு ஒரு அழகிய ஒரு வகுப்பறையாக காணப்படும். அந்த வகுப்பறையில் பல வாசிப்பு மூலைகள் காணப்படும். அந்த வகுப்பறையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேபிள் வழங்கப்படும். சைனாவில் அவர்கள் மாணவர்களுக்கு அதாவது அந்த சேரை அப்படியே பின்னுக்கு சாய்த்து அவர்கள் தூங்குவதற்கான டைம் கொடுப்பாங்க. மாணவர்கள் ரெஸ்ட், மாணவர்களுக்கான இடைவெளிகள், மாணவர்களுக்கு ரஷ் ஆக்க மாட்டார்கள் கல்வியை. அவர்களுக்கு வெரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். பிரைமரி எடுத்து கொண்டால் அங்கே சில இப்போ உதாரணமாக மேலை நாடுகளில் வாசிக சாலைகளில் உட்கார்ந்து படிக்கலாம், சிலவங்களுக்கு சாய்ந்து கொண்டு படிக்கலாம். மிச்சம் ஒரு உண்மையை சொல்கின்றேன். நான் கொழும்பு பல்கலைக்கழகத்தில் படித்த நேரம் பல்கலைக்கழக வாசிக்க சாலையில் உட்கார்ந்து ஒரு மணித்தியாலும் வாசித்த சரித்திரம் இல்லை. புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டில் தான் படிப்பேன். இருக்க முடியாது. அவ்வளோ வென்டிலேஷன் இல்லை, சரியான வெப்பம். மலேசியாவில் 190% நான் படித்தது வாசிக்க சாலையில். வாசிக்க சாலையில் இருந்து வெளியே வந்து படிக்க முடியாது. இங்கே வாசிக்க சாலைகளுக்கு படிக்க முடியாது. தூசும், புத்தகத்தை எடுத்தால் தூசாக இருக்கும். அப்போ இவை அனைத்துமே இந்த கல்வி மறுசீரமைப்பு கொள்கை சீர்திருத்தத்தில் இருக்கு. எல்லாம் இருக்குது என்று எனக்கு சொல்ல முடியாது. ஒரு பாடசாலை தொடர்ந்து வர வேண்டும். அங்கே இருக்கின்ற வாசிக்க சாலை எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அது ஒரு நல்ல ஸ்மார்ட்டாக இருக்கணும். பாடசாலை விடுவோமே, பல்கலைக்கழக வாசிக்க சாலைகள் இப்போ மாறிக்கொண்டு வருகின்றது. குளிரூட்டப்பட்ட அறைகளாக இருக்க வேண்டும். படிப்பதற்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஆர்வம் வர வேண்டும் அல்லவா? நிச்சயமான உண்மை. நீங்க சொல்ற இந்த பதில குறைந்தபட்சம் எங்களுக்கு நாங்க கடந்துட்டோம். எங்களோட குழந்தைகளும் கிட்டத்தட்ட பெரியால ஆகிட்டாங்க. சரி, குழந்தைகளோட எமது சகோதரர்களோட குழந்தைகளாவது இது முகம் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி குறைந்தபட்சம் எமது பிள்ளைகளாவது இப்படியான வகுப்பறைக்கு போக வேணும், நல்லொரு கல்வியை பெற்றுக்கொள்ள வேணும். ஒவ்வொரு பாடசாலையிலையும் காலடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மாணவர்களும் இந்த இலங்கை என்கின்ற தாய்க்கு அவரை மிகவும் சக்திப்படுத்துகின்ற பொருளாதாரத்துக்கு மீண்டும் பங்களிப்பு செய்வதற்கான ஒவ்வொரு பிரஜையாக மாற்றம் பெற வேண்டும். நாங்கள் இன்றைக்கு உதாரணமாக பேசிக்கொண்டிருக்கிற நாடுகள் அத்தனையும் இந்தியா ஒரு நல்ல உதாரணம். ஒரு காலகட்டத்தில் அமெரிக்கா, ஜப்பான், சீனா என்றிருந்த ஜப்பான், ஜெர்மனி, இங்கிலாந்து, சீனா இருந்த பொருளாதாரம் இன்றைக்கு அமெரிக்கா, சீனா, ஜப்பானை தள்ளிவிட்டு இந்தியா வந்திருக்கிறது. இந்தியாவில் 56% வந்து புவரிட்டி ரேட். இல்லைங்க, இந்தியாவினுடைய வறுமை எல்லை கோட்டை எடுத்துக்கொண்டோம்னா இன்னும் தல வருமானம் மிக குறைந்த அளவில் பாரிய அளவு பேர் இருக்கக்கூடிய ஒரு நாடு உலக பொருளாதாரத்தில் 3வது சக்தி மிக்க நாடாக மாறி இருக்கிறது. இது உண்மையிலேயே கல்வியின் மூலமாக அந்த தொழில்துறைக்கு புகுத்தக்கூடியவர்கள் மூலமாக மீள் சுழற்சி முறையிலே நடக்கிற உண்டு. இது எங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த சனத்தொகையே 2,20,00,000 பேர் தான். அது பெருசாக யோசிக்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அழகாக செய்யலாம். 65,610 சதுர கிலோமீட்டர் எங்களுக்கு முடியும் என்றால் எல்லாருக்கும் முடியும். இதை அழகுற எங்களுக்கு நயந்து தெளிவாக சில விடயங்களை எங்களுக்கு முன்னிறுத்திய இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய சமூகவியல் துறையினுடைய பேராசிரியர் கரீம்டீன் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் கூறிய விடைகளும் நாம் பேசிய சிந்தனைகளும் நல்ல ஒரு மறுமலர்ச்சியை இலங்கைக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்று மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையான நிகழ்ச்சியினோடு நாங்கள் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.